மாணவர்களே, நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல வட்டமான பொருட்கள் எதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நூலை வச்சு சாக் பீஸ் வச்சு வட்டம் போட்டிருக்கோமா? இப்போ சுற்றி நீங்கள் ஒவ்வொரு புள்ளியில் நிற்கிறீங்க. ஆளுக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கு. இந்த புள்ளியிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வட்டத்தோட மையம் இருக்குல்ல, வட்டத்தோட மையம் எங்கே இருக்குது? வட்டத்தோட மைய புள்ளி. அந்த புள்ளியை நோக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் கையில் இருக்கிற அந்த வண்ணப்பொடியை கொண்டு ஒரு கோடு போட போகிறீங்க. இதுதா போடலாமா? போட ஆரம்பிங்க. நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் கிட்டே உள்ள புள்ளியிலேருந்து மையத்தில் உள்ள புள்ளியை நோக்கி போடணும். நல்லா பட்டையை போடணும். நேராக அங்கே பார்த்து போடுங்க. மைய புள்ளியை நோக்கி போகணும். நீ இங்கேருந்து போடு. மைய புள்ளியை நோக்கி போகணும். இங்கே வா, போனையா போகுது பாரு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போடும். அவள் இலக்கியா ஸ்ட்ரைட்டாக போடுறா. நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த புள்ளியை நோக்கி போகணும். கோணல் இல்லாமல். இந்த பக்கம் வந்துக்கும். அவனை அடிச்சு போடுங்க. யார் கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது நல்லா பட்டையாக போகணும். ஒரு தடவை மெலிசாக போட்டுக்கோ, அதுக்கப்புறம் அது மேலே பட்டையாக போட்டுக்கலாம். போடுங்க. முதல்ல மையப்புள்ளியை நோக்கி போடணும். ஒருத்தர் இடிச்சுக்கிடாதீங்க. மையப்புள்ளியை நோக்கி ஒருத்தர் வந்தாச்சு. எஸ்தர் நேராக இருக்கா? புள்ளியை நோக்கி வரணும். நெளியாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக வரணும். நல்லா பட்டையாக போகணும். நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி. அந்த இவன் நல்லா பட்டையாக போட்டிருக்கான். ஹரி சஞ்சய் அதே மாதிரி போடுங்க. ஒரே இடத்துலையும் மேலே போடாமல் இப்படி பண்ணி விட பட்டையாக வரும். அப்படி போட்டுட்டு அப்படி தடவி விட்டோன்னா அப்படி பட்டையாக வரும். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எஸ்தர் கொஞ்சம் கோணையாக இருக்கோ? இப்படி தள்ளி நேராக போகணும். தள்ளி போட்டு நேராக போகணும். ஒரு கண் பார்வையில் ஒரு தோராயமாக கொஞ்சம் நேராக. மற்றெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்குது. வரைஞ்சி முடித்தவங்க அங்கே ஒரு சிவப்பு கயிறு இருக்குல்ல, அதை போய் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வரைஞ்ச கோட்டை அளங்க. எவ்வளோ நீளம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அள. முதல்ல ஹரி சஞ்சய் நீ நில்லு. ராக்கிங்க வா, அவன் அளந்துட்டு தருவான். அதை அந்த உன்னுடைய புள்ளியிலேருந்து மைய புள்ளி வரைக்கும் அள. ஒருத்தர் கூட வேணால் பிடிச்சிக்கோ. ராக்கி பிடிச்சிக்கோ. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இழுத்துப்படி. எவ்வளோ இருக்கோ அதை பிடிச்சிக்கோ. அடுத்து ராக்கி பாரு. ராக்கியோட கோட்டால் அதே அளவு இருக்கான்னு பாரு. இருக்கா? அதே அளவு இருக்கா? வேறு? சரி. அடுத்து எஸ்தருடைய கோடு. எஸ்தர் கோட்டாளங்க இருக்கா? அதே அளவு இருக்கா? சரி. அடுத்தது ரக்ஷனா கோடு. அதே அளவு இருக்கா? சரி. அடுத்தது இலக்கியாவுடைய கூட. ஸ்ட்ரைட்டாக நீ நிலையாமல் வரைஞ்சிதுன்னா கரெக்டாக அதே அளவு ஓரளவுக்கு இருக்கும். கூடாது, குறையாது. சரி. அடுத்தது யார் கோடு? சிம்சோன் கோடு. சிம்சோன் கோடும் அதே அளவு இருக்கா? சரி. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் புள்ளியிலேருந்து வட்டத்தை நோக்கி வரைஞ்ச கோடு எல்லாமே ஒரே அளவாக இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது? ஆரம். என்னது? ஆரம். இப்போது இங்கே என்னது யார்? இலக்கியாவா? இங்கே என்னது யார்? ராக்கியா? அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் அளந்து பார்த்தோன்னா அங்கேருந்து அது இதே மாதிரி 2 மடங்கு இருக்கும். ஏன்னா விட்டம். அதே மாதிரி அங்கேருந்து நம்ம எஸ்தர்ட்டேருந்து சிம்சோன் வரைக்கும் அளந்தால் அதுவும் அதே அளவாக இருக்கும். நம்ம பெரிய நூல் வச்சு அளக்கணும். சரியா? இப்போது ஆரங்கள் எல்லாம் ஒரே அளவாக இருக்கும். வட்டத்தின் மையத்தை நோக்கி வரைஞ்சோம்னா உங்கள் புள்ளியிலேருந்து வட்டத்துடைய அந்த வளைகோட்டிலேருந்து புள்ளியில் வரைக்கும் வர்றது ஆரம்.
வட்டத்திலோட ஒரு கோட்டிலேருந்து இன்னொரு கோட்டுக்கு வட்டத்தோட மையத்தின் வழியாக வரைஞ்சா அது விட்டம். சரியா? ஆரத்தை மாதிரி 2 மடங்கு இருக்கும். ஆரம் இப்போ எவ்வளோ இருக்கோ இதே மாதிரி 2 மடங்கு இருக்கும். இப்படி தான் நம்ம போய் இப்போ அதை அளந்து பார்ப்போம். சரி, நன்றி மாணவர்.